பாரத் ரயில்களில் இருக்கைகள் காலியாக இருந்தால் வழியில் உள்ள ரயில் நிலையங்களில் உள்ள பயணிகள் ரயில் வருவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 8 வந்தே பாரத் ரயில்களில் இந்த புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் நாகர்கோவில், நாகர்கோவில் சென்னை எழும்பூர், மதுரை பெங்களூரு, மங்களூரு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் மங்களூரு, கோயம்புத்தூர் பெங்களூரு, மங்களூரு கோவா மட்கான், சென்னை சென்ட்ரல், விஜயவாடா வந்தே பாரத் ரயில்களில் இந்த புதிய வசதி மூலம் மக்கள் பயணச்சீட்டு பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்வீட் செய்துள்ள அவர், இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இடையிலான பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை வலுவாக உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை பாராட்டுவதாகவும் பயங்கரவாதத்திற்கு எந்த சகிப்புத்தன்மையும் இல்லை என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு ஒட்டுமொத்த உலகமும் சாட்சியாக விளங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மோட்டிஹாரியில் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆட்சியின் போது அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஏழைகளுக்கு சொந்தமான பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்றே யோசித்ததாக தெரிவித்தார். தங்களின் குடும்பத்தை தாண்டி யாரையுமே மதிக்காமல் இருந்ததாகவும் அவர்கள் பிடியிலிருந்து பீகாரை மீட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பீகார் மண்ணிலிருந்துதான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற உறுதிமொழியை எடுத்ததாக நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி, தற்போது முழு உலகமும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை வியந்து பார்ப்பதாகவும் இதுதான் புதிய இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். பாரத தாயின் எதிரிகளை தண்டிக்க இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். தனது மைத்துனர் ராபர்ட் வதேராவுக்கு துணை நிற்பதாகவும் உண்மை நிச்சயம் வெல்லும் என்றும் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்வீட் செய்துள்ள அவர், தனது மைத்துனர் ராபர்ட் வதேரா மத்திய பாஜக அரசால் கடந்த 10 ஆண்டுகளாக துன்புறுத்தப்படுவதாகவும் சமீபத்திய குற்றப்பத்திரிகை அதன் தொடர்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராபர்ட் வதேரா, பிரியங்கா மற்றும் அவர்களது குழந்தைகள் அரசியல் ரீதியாக அவதூறு மற்றும் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் வேளையில் அவர்களுடன் துணை நிற்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அனைவரும் எந்த வகையான துன்புறுத்தலையும் தாங்கும் அளவுக்கு துணிச்சலானவர்கள் என்பதையும் எதையும் கண்ணியத்துடன் எதிர்கொள்வார்கள் என்பதையும் தான் நன்கு அறிவேன் என்றும் இறுதியில் உண்மை வெல்லும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் காவல்துறையில் பணியாற்றும் கணவர் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பிரியா என்பவருக்கும் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் திருமணத்தின் போது 60 சவரன் நகைகள், புல்லட் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்திருந்த நிலையில் அடிக்கடி வரதட்சணை கேட்டு கணவரின் குடும்பத்தினர் தங்கப்பிரியாவை சித்திரவதை செய்ததாக தெரிகிறது. அண்மையில் தங்கப்பிரியாவின் அண்ணன் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வீடு கட்டுவதற்கு அவருடைய தந்தை பண உதவி செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூபாலன் தனக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டித்தர மனைவியின் பெற்றோர் உதவ வேண்டும் என்று கூறி தங்கப்பிரியாவிடம் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் பூபாலன் கடுமையாக தாக்கியதில் தங்கப்பிரியாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தங்கப்பிரியாவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் கணவர் பூபாலன், மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீஸ் கணவர் மீது மனைவி வரதட்சணை புகார் அளித்துள்ள நிலையில் நடந்த சம்பவங்கள் குறித்து கணவர் பூபாலனும் அவருடைய தாயார் விஜயாவும் பேசிக்கொண்ட தொலைபேசி உரையாடல் வெளியாகியுள்ளது. அதனை கேட்கலாம். கூட்டிட்டு போறதுக்குள்ள விருப்பம் இல்ல, கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி, புரியுதா? நீ கூட்டிட்டு போன சந்தோஷம்டா, பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான்று எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு.
நம்ம என்னத்த சொல்ல, ஏதோ ஒண்ணு படாத படாதத்துல படுது. சங்கு சங்கு புடிச்சு நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரைய ஒரு குடு குடிச்சு விட்டேன். பாவம் தொண்டை கட்டிக்கிச்சு. வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா, அங்க போர் சுணங்கிட்டா. சங்கடம் தானே. சுணங்கிட்டா, முகங்கெல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது, முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறு, ஏன் இப்படி பேசுற? அப்ப பேசுற, அதத்தான் சொன்னேன். இவ்வளவு பேசுனா அப்படித்தான். அப்ப தேவையெல்லாம் பேசாத, நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். பகுமானமா மகனுக்கு இப்ப காட்டுறாமா. ஆனா எனக்கெல்லாம் நீங்க பாக்குற, நான் பாத்துட்டு அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே. எங்க கல்யாணத்துக்கு வெறும் 50,000 கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க. மகனுக்கு ஆகுனா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுங்கிறீங்க. உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் உடையலாம். ஆனா நாக்கு பிடிங்கிற மாதிரி எதுக்கு அவங்க எல்லாம் வச்சுக்காத, பேச்சே வச்சுக்காத. அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிகிட்ட தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன்னு என்னத்த கிழிக்கிறாங்க பின்னாடி. இப்பதான் அதுக்குதான் முட்டை போட்டீங்களேன்றா. என்ன பிட்ட படிக்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து சொல்லணும். என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்கினா என்ன பண்ண போறாங்க தெரியல. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். சொல்லிருப்பா, என்னத்துக்குலாம் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா. அதெல்லாம் லேசு போட்டா நினைச்சியா? அப்படியே குசு வருது, முக்கறது, மோனகரதல் வரைக்கும் சொல்லிட்டு வருவா. தாயுடன் பேசியது போன்று தங்கை அனிதாவுடனும் பூபாலன் பேசிய தொலைபேசி உரையாடல்களை கேட்கலாம். ஆமா, என்னன்னு உன்னை பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான். சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவ்வளவு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டானா, அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது? காலையில நடந்த கொரியால் தாக்குறது வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுறேன், எரிச்சலா வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சு நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு நம்ம உடம்புல நம்ம 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. வலி தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். நம்ம அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது என் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தனுஷ் போய் பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்க? சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அது வாய மூடு நீ. இதனிடையே மனைவியை கொடுமைப்படுத்தியது தொடர்பாக கணவர் பூபாலன் பேசுவது போன்ற இந்த ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட பூபாலன், அவரின் தாய் விஜயா, தந்தை மற்றும் தங்கை நால்வரும் தலைமறைவானதால் அவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் சிறுநீரக விற்பனை தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யா நகரில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களை பெங்களூரு, கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக வெளியான தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் வீரமணி அளித்த புகாரின் பேரில் புரோக்கர்கள் சிறுநீரகத்தை வழங்கியவர்களை போலீசார் தேடி வரும் நிலையில் பயத்தில் பலர் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக புரோக்கர் ஆனந்தன் வீட்டில் போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்திய நிலையில் அவர் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகியுள்ளார். ஏற்கனவே கிட்னி கொடுத்த பெண் ஒருவர் பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்னி? அங்கே போய் யாருக்கு கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்காரர்
சரிங்க. அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு சரிங்க. அந்த லேடிக்கு ஒன் சைடு இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். இந்த சூழலில் புரோக்கர்கள் கிட்னியை கொடுத்தவர்கள் குறித்து முழு விசாரணை நடத்த நாமக்கல் மாவட்ட மருத்துவ இயக்குநர் உத்தரவின் பேரில் தனிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி மதியம் பள்ளி முடிந்து சிறுமி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்த மர்ம நபர் சிறுமியை துரத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றார். இதுகுறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரில் ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 8 நாட்களாகியும் இதுவரை குற்றவாளியை கைது செய்யவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பிடிக்க 3 டிஎஸ்பிக்கள் குழு அமைத்து தேடி வருகின்றனர். தனது மகளுக்கு நடந்தது போல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது எனவும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவரை என்கவுண்டரில் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் சிறுமியின் தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் தூக்கில வந்து இங்கே போடும் போது வந்து பாப்பாவுக்கு அவனுக்கு போன் வந்திருக்கு. போன் வரும்போது என்னோட பாப்பா வந்து மண்ணை வாரி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கா. ஓடி வரும்போது அவன் துரத்தி அந்த போனை கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டு துரத்தின வந்து என் பாப்பாவை பிடிச்சி அடிச்சு செம்ம அடிச்சு மாங்காய் மரத்துல அடிச்சு என் பொண்ணை தூக்கி போட்டிருக்கா. போட்டு அவன் நாசனம் பண்ணிட்டான் என் பொண்ணை. அதுக்கப்புறம் இவன் கால் பண்றான் இன்னொருத்தனுக்கு, ஏ பாப்பா அச்சா ஜல்தி ஆவு பாப்பா அச்சா பாப்பா அச்சா ஜல்திடான்ட்டு இன்னொருத்தன அவன் கூப்பிடுறான். இவ்வளவு அட்டாச் இருக்கு, சிசி கேமரா இருக்கு, அவனோட புட்டோஜ் இருக்கு. இன்னொரு விஷயம்னா சார், எனக்கு போலீஸ் வந்து அவங்க வேலையை அவங்க வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செய்யறாங்க. ஆனா இவ்வளவு டிலே எடுக்கக்கூடாது சார், இவ்வளவு டிலே எடுக்கக்கூடாது. நீங்க வந்து சும்மா டீம், நான் 3 டீம் இருக்கேன், 4 டீம் இருக்கேன், முக்கியமான டீம் வரணும், வந்து இறங்கணும். இறங்கினாலே என் குழந்தைங்க நியாயம். ஒரே ஒரு போட்டோ அனுப்பிச்சாங்க, யாரு டிஐஜி மேடம். அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்பா இவன் தான்ப்பான்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வீடியோ வருது. வீடியோ பாப்பா தூக்கி போற வீடியோ 2 பேரும் பாப்பா சொன்னதும் இந்த வீடியோ தூக்கி போறோம் ஒரே ஆளு தான். அவனுக்கு வந்து ரிமாண்டு அது பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடாது, அவனை சாவடிச்சிடணும். அதுதான் என்னோட கோரிக்கை. அதுதான் என்னோட ஆதவம்னா அவன் சாவணும் சார். அவன் வந்து சாவணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு சாவணும். என்கவுண்டர் பாப்பாவை பாலிய பலாத்காரம் பண்ண ஒருத்தன் என்கவுண்டர் சாவப்பட்டான் நாளைக்கு பேப்பர்ல வரணும். வந்தாதான் எல்லாமே படிச்சா நாளைக்கு இன்னொருத்தன் தொட மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா முழுவதும் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக சுமார் 1500க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் மக்களால் நடத்தப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்களின் அத்தியாவசிய சலுகைகள் பலவற்றையும் அதிபர் டிரம்ப் நிராகரிப்பதாகவும், பள்ளிகளில் குழந்தைகளுக்கான மதிய உணவை நிறுத்துவது, தேசிய பூங்காக்கள் மற்றும் நூலகங்களுக்கான நிதி குறைப்பது என டிரம்பின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அமெரிக்க மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதாக கூறி போராட்டக்காரர்கள் விமர்சித்துள்ளனர். இத்தாலி சென்ற நடிகர் அஜித்குமாரிடம் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து ஆட்டோகிராஃப் வாங்கிய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.